குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்டேட். அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் வரப்போகுதுப்பா ஓகேங்களா. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் நல்லா ஸ்கோர் பண்ணாதான் டோட்டலி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வரும். ஏற்கனவே தமிழ் ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு சில பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸை லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக ஒரு சில சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினானிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள் கொஷின் பேப்பரில் தான் பாருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் ஓகேங்களா 4 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் தான் கேட்பாங்க ஓகேங்களா. புக்கில் இருக்க அந்த சினானிம் ஆண்டோனிம்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சு வச்சுங்கப்பா ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எழுதலாம். மேபி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணி மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னலாக ஒரு சில எக்ஸசைஸ் கைடில் படிக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ். ஏன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து மிஸ்டேக்காக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை தவிர்த்து போயம்ப்பா ஸோ மெமரி போயம் நல்லா படிச்சுக்கோங்க. அது வந்து கரெக்டாக நீங்கள் எழுதணும். ஸோ ஆத்தர் நேம்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேராகிராஃப் ரைட்டிங்கு அந்த 2 மார்க் ஆன்சர்ஸ்லாம் இருக்குல்ல பாப்பா, அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எப்படி எழுதணுன்னா முக்கால்வாசி நீங்கள் வந்து புக்கில் படிச்சுட்ருப்பீங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் மேக்ஸிமம் இந்த கிராமர் மிஸ்டேக்கை லைட்டாக பண்ணாதீங்க ஓகேங்களா. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொஞ்சம் நல்லா எழுதுங்க டாப்பிக்லாம் போட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கோரிங் பார்ட்டே இருக்கும் ஓகேங்களா. டயக்ராம் அதாவது பிக்சர் பார்த்து பாயிண்ட்ஸ் எழுதுறது, ரோட் மேப்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னதுன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது எல்லாமே ஸ்கோரிங் பார்ட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்கும் உங்களுக்கு சம்திங் இருக்குது. இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க். அண்ட் ரஃப் ட்ராஃப்ட் ஃபேட் ட்ராஃப்ட் கூட உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங்கு. நீங்கள் படிக்கிறது இல்லாமல் கான்செப்ட் வச்சு எழுதுது. இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் கொடுத்துரும். 5க்கு உங்களுக்கு 4.5 வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் 100க்கு 90 above ஸ்கோர் பண்ணுறது உண்மையிலேயே ஈஸிப்போ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராமர் எக்ஸசைஸ், சினானிம்ஸ், ஆண்டோனிம்ஸ் இது எல்லாமே புக்கில் இருந்து நல்லா தரவு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எஸ்ஏ போயம் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்து ரிவைஸ் பண்ணது தான். ப்ளஸ் இந்த நீங்கள் வந்து மார்க்ஸ் லூஸ் பண்ணுறது இந்த ரஃப் ட்ராஃப்ட், ஃபேட் ட்ராஃப்ட்டு, லெட்டர் ரைட்டிங்கு, ரோட் மேப்பு, அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா வரும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இதுதான். ஸோ சிம்பிளாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்கப்பா. இங்கிலீஷ்க்கு சைடு பை சைடு மேக்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் மேக்ஸு சைடு பை சைடு படிங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் அப்டேட்டு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.